ஜீ தமிழ்ல சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய். இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த சீரியல்ல ஆக்டர் கணேஷ் தான் லீட் ரோல்ல நடிச்சுக்கிட்டு வராரு. கூடவே சுடர்விழின்ற கேரக்டர்ல சீரியல் ஆக்ட்ரஸ் ஜாஸ்மின் ராத்தும் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. பட் ரீசெண்டா யாரும் எதிர்பார்க்காத வகையில ஆக்ட்ரஸ் ஜாஸ்மின் நினைத்தேன் வந்தாய் சீரியலை விட்டு விலகிட்டேன், பட் இந்த முடிவை நானா எடுத்து விலகலன்றதையும் மறைமுகமா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம உங்களுக்காக தான் இந்த சீரியலையே பார்த்துக்கிட்டு வந்தன்ற மாதிரி பலரும் வருத்தப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து சுடர்வெளி கேரக்டர்ல இனி ஆக்ட்ரஸ் அபிராமி தான் நடிக்க போறாங்கன்னு சொல்லப்பட்டு இப்ப அபிஷியலா நடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த சீரியல்ல எழில் கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் கணேஷ் கூட சுடர் கேரக்டர்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஜாஸ்மின் கூட சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸை ஒரு வீடியோவா ஷேர் பண்ணி கேப்ஷன்ல அவங்கள பத்தி ஃபீல் பண்ணியும் பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புள்ள ஜாஸ்மின், உங்களை நான் உண்மையிலேயே மிஸ் பண்றேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட்ல இருந்து எழில் மற்றும் சுடர் கேரக்டரை திரையில உணர்ச்சியோட காட்டுற வரைக்கும்னு இப்படி கடந்த 8 மாசத்தை நினைவுபடுத்தி பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு மேஜிக் மாதிரி தான் தெரியுது. நான் எப்பவுமே உங்களுடைய தொழில் நெறிமுறைகளையும் ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு தூய எனர்ஜியை செட்டுக்கு கொண்டு வரதையும் மதிச்சிருக்கேன். அப்புறம் திரைக்கு முன்னாடி நம்மளுடைய டாம் அண்ட் ஜெர்ரி காம்பினேஷனையும் திரைக்கு பின்னாடி உங்களுடைய முடிவில்லா ஜோக்ஸையும் கேலி பேச்சையும் நான் உண்மையிலேயே மிஸ் பண்றேன். ஒரு கலைஞனா உங்களுடைய படைப்பு பயணம் சிறப்பா அமைய வாழ்த்துறேன். நம்மளுடைய பாதைகள் திருப்பியும் கிராஸ் ஆகிற வரைக்கும் நீங்க எதை எடுத்தாலும் அதுல நீங்க பிரகாசிப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த போஸ்டை பார்த்த ஆக்ட்ரஸ் ஜாஸ்மினோட ஃபேன்ஸ் பலரும் நாங்களும் ஆக்ட்ரஸ் ஜாஸ்மினை ரொம்ப மிஸ் பண்றோம்னு வருத்தப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சுடரா இருந்த ஆக்ட்ரஸ் ஜாஸ்மினை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.